ஏன் அந்த கட்டட அமைப்பு வந்தது, அது எதற்காக அவ்வாறு கட்டப்பட்டது, இப்படி நமக்கு நிறைய கேள்விகள் அதுல இருக்கு. இங்கே சத்தியஞான சபை முன்பாக ஏராளமான அன்பர்கள் கூடியிருக்கிறார்கள். மைக்க ஆஃப் பண்ணிக்கங்கம்மா பாரதிமா. ஐயா வடலூர் சத்தியஞான சபை முன்புறம் மாலை சூரியன் மெதுவாக மஞ்சள் வெயில் பட்டு சபையின் உச்சிக்கலசம் பொன்னிறத்தில் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அந்த பிரகாசத்திலே ஒளி திருமேனியராக தூய வெள்ளாடை நெற்றியில் தூவின் நீர் அணிந்து நம்முடைய வள்ளல் பெருமான் நின்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்கே அனைவரும் அமைதியாக வள்ளல் பெருமான் இன்று எதை கூறப் போகிறார் என்பதை பற்றிய சிந்தனையிலே இருந்தார்கள். அப்பொழுது அங்கிருந்து ஒருவர், தாங்கள் எவ்வாறு இந்த கட்டடத்தை வடிவமைத்தீர்கள் சுவாமி, அதற்கான விளக்கத்தை தாங்கள் சொல்ல வேண்டும். எங்கும் காணாத ஒரு ஒளி திருக்கோயிலாக இதை அமைத்திருக்கிறீர்கள். இதனுடைய அமைப்பு எங்களுக்கு என்னவென்று தெளிவாக தெரியவில்லை. திரை விலகும் பொழுது 7 திரைகளை திறக்கின்றீர்கள், அதற்கான காரணமும் தெரியவில்லை. எனவே இந்த திருக்கோயிலை என்ன காரணத்திற்காக இப்படி அமைத்தீர்கள் என்று கேட்கிறார்கள். வள்ளல் பெருமான் அமைதியாக அனைவரையும் நோக்குகிறார். இந்த கட்டிடம் கட்டிடக்கலை நுணுக்கம் மட்டுமல்ல, தத்துவ ஞான சிறப்பும் கொண்டு அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகிய நடராஜ பெருமானின் கருணையினால் இங்கே அடியனுக்கு உணர்த்தப்பட்டு கட்டப்பட்டது இந்த ஆலயம். எல்லோரும் அப்படியே தூரமாக இருந்து கவனித்து பாருங்கள், சபையின் தோற்றம் எவ்வாறு உள்ளது என்று கேட்டார். அன்பர்கள் எல்லோரும் சபையின் தோற்றம் தாமரை மலர் போல் தெரிகிறது என்றார். உடனே வள்ளல் பெருமான் அருகிலிருந்து பெரும்புலவரை பார்க்கிறார். அவர் இந்த ஞான சபை எண்கோண வடிவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம், இந்த ஞான சபை உலகின் 8 திசைகளுக்கும் பொதுவானது என்பதை குறிக்கிறது என்ற வள்ளல் பெருமான் இந்த பரந்த வடப்பெருவெளியில் இது செங்காவி நிறத்திலே பொன்வண்ணமாக உயர்ந்து நிற்கிறது. இது என்ன புதிய தோற்றம் என்று வேலாயுத முதலியார் கேட்கிறார். அப்பொழுது புதிய வடிவம், புதிய தோற்றம், இதெல்லாம் காண்பவர் இது என்ன என்று சிந்திக்க தூண்டுவதற்காக இறை அருளால் ஏற்படுத்தப்பட்டது. இதிலே எண்கோணம் 8 திசைகளை குறிக்கின்றது. சபையை சுற்றி வெளிப்புறம் இரும்பு சங்கிலி தொடர் வளைந்து வளைந்து தொங்குகிறது. அதற்கு காரணம் என்னவெனில், அன்பெனும் சங்கிலியில் அகப்படுவது அருட்பெருஞ்சோதி என்ற உண்மையை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காகவே இந்த இரும்பு சங்கிலி
அமைக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் நம்பெருமான் அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலை, அன்பெனும் குடில் புகும் அரசு, அன்பெனும் அமைச்சர், அன்பெனும் வளைக்குள் புகரம் பொருள், அன்பெனும் கரத்து அமர் அமுது, அன்பெனும் கடற்குள் அறிந்திடும் கடல், அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவு, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேர் ஒளி. இப்படி அன்புருவாய் இருப்பதே பெருமான். ஆகவே அன்பாகிய சங்கிலியால் கட்டப்படும் பொழுது அவர் கட்டுண்டு இருப்பார் என்பதற்காகவே இந்த இரும்பு சங்கிலி அமைக்கப்பட்டுள்ளது என்றார் வள்ளல் பெருமான். உடனே இரும்பு சங்கிலி தொடரை அடுத்து இடையிடையே கூர்மையான வேள்படையுள்ள இரும்பு கம்பியுடன் கூடிய 52 கட்டைகள் உள்ளனவே, அவை எதற்காக என்று கேட்டார் நம்முடைய வேலாயுத முதலியார். ஏனெனில் அனைத்த தொண்டர் அவர் தெரிந்து கொண்டால் தானே பிறருக்கு வருங்காலத்திலே கூற முடியும். எனவே கேட்கிறார். அதற்கு அறிவு வடிவான வேற்படை அறிவு வடிவானது, ஞானவேள் என்று அதற்கு பெயர். ஆக அவை அந்த 52 கட்டைகளும் ஓம் என்ற மூல மந்திரத்தின் கூடிய அகாராதி சகாரந்தமாக, அதாவது ஆ முதல் ஷ என்ற வடமொழி எழுத்து வரை உள்ள மாத்ருகா மந்திரம் என்ற மந்திரத்திலே 52 அட்சரங்கள் இருக்கின்றன. அவற்றை குறிப்பதே இந்த 52 கட்டைகள் என்றார். சாமி, சற்று விளக்கமாக கூறுங்கள் என்று கேட்ட பொழுது, இந்த அந்தரார்த்தங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கும் அளவிற்கு திருவருள் கூடவில்லை. எனவே அடுத்து நாம் தெற்கு நோக்கி அமைந்திருக்கின்ற இந்த ஞான சபையின் முகத்தில் 3 வாய்கள் இருக்கின்றன அல்லவா என்றார் சுவாமிகள். உடனே பெரும்புலவர் ஆம் என்றார். இந்த 3 வாயில்களும் தெற்கு திசையிலே உள்ள 3 வாயில்களும் தத்துவ அடிப்படையிலேயே அமைக்கப்பட்டிருக்கின்றன. கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் ஆகியவற்றை குறிப்பதுதான் இந்த 3 வாயில்கள். இவைகளின் இருபக்கமும் அமைந்துள்ள சாளரங்கள் 2ம் பாசஞானம், பசுஞானம் ஆகியவற்றை குறிக்கின்றன என்றார் வள்ளலார். உடனே பெரும்புலவரும் வெங்கட ரெட்டியாரும், சுவாமி, எல்லாம் மிகப்பெரிய விஷயங்களாக இருக்கின்றனவே என்றார்கள். சாமிகள் அமைதியாக யான் சொல்வதை கேளுங்கள் என்று கூறிய பிறகு, இந்த 2 வாயில்களை கடந்து உள்ளே நுழைந்ததும் காணப்படும் மண்டபத்தின் இருபுறமும் கிழக்கிலும் மேற்கிலும் உள்ள வாயில்கள் பரஞானம், அபரஞானம் ஆகியவற்றை குறிக்கின்றன. பரஞானம் என்பது இறைவனை பற்றிய அறிவையும், அபரஞானம் பிற பொருளை பற்றிய அறிவையும் குறிக்கின்றன என்றார். அடுத்து மண்டபத்தில் இருக்கும் 4 சாளரங்களும் சைவத்தின் அடிப்படை கூறாகிய கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடல் என்ற கல்வியின் கற்றலின் விளைவாக நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை கேட்பதும், சந்தேகம் தெளிந்த பிறகு சிந்திப்பதும், சிந்தித்த பிறகு தெளிவடைதலும், அந்த தெளிவடைதலால் நிட்டை கூடலும் ஆகிய 4 வழியாக உண்மை பொருளை உணர வேண்டும் என்று உணர்த்தவே அந்த 4 கிழக்கிலும் மேற்கிலும் உள்ள வாயில்கள்
2 என்று கூறுகிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். பிறகு அமைதியாக எல்லோரையும் உற்று நோக்குகிறார். அன்பர்கள் அமைதியாக இருக்கின்றார்கள். வள்ளல் பெருமான் மேலும் பேசுவார். இந்த மண்டபத்தை அடுத்துள்ள திருச்சபை மண்டபத்தின் மேற்புறம் பளபளக்கும் வெள்ளி ஒளியோடு விளங்குவது சிற்சபை என்று சொல்லப்படும் வெள்ளி அம்பலமாகும். கிழக்கே அதே அமைப்பில் பொன்னிறத்தில் விளங்குவது கனகசபை என்று அழைக்கப்படும் பொன்னம்பலமாகும். இவற்றுக்கு வடபுறம் தென்முகமாக திகழ்வதுதான் சத்திய ஞான சபை ஆகும் என்றார். உடனே அன்பர்களே, கண்ணாடி கதவுடன் கூடிய ஞான சபையின் 3 வாயில்களும் சூரியன், சந்திரன், அக்னி என்றும் நாம் பேசுகின்ற ஒளியை காட்டி நம் இருளை போக்குகின்ற 3 வழிகளை நமக்கு விளக்குவதாக அந்த 3 வாயில்கள், ஞான சபையின் 3 வாயில்களும் இருக்கின்றன என்றவர் அந்த 3 வாயில்களை எட்டி பிடிக்க அமைந்துள்ள படிகள் 5ம் நமச்சிவாய என்னும் பஞ்சாட்சரத்தை குறிப்பதாகும். ஏனெனில் நமச்சிவாயத்தை பற்றி அடியேன் உணர்ந்ததை தங்களுக்கு கூறுகின்றேன். அந்த நமச்சிவாயம் ஆன்மாவில் கலந்து விட்டால் நமக்கு மரணம் ஏது, பிறவி ஏது? பெற்ற தாய்தனை மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நற்றவர்த்தவர் உள்ளும் தோறும் ஓங்குகின்ற நமச்சிவாயத்தை நான் மறவேனே என்று கூறிய வள்ளல் பெருமான், நல்லது அவர்த்தவர்கள் மட்டுமே நமச்சிவாய மந்திரத்தை கூற முடியும். அதை குறிக்கும் வண்ணமாக இங்கே அந்த 5 படிகள் அமைந்துள்ளன என்றார். உடனே சபையின் பிரகாரத்திலே 14 சாளரங்கள் இருக்கின்றன, பார்த்தீர்களா என்றார். உடனே பெரும்புலவர் ராம் சுவாமி என்று கூற அந்த 14 சாளரங்களும் நமது சைவ சித்தாந்த சாத்திரங்களை குறிக்கின்றன. இனி உங்களுக்கு சபையின் உள்ளமைப்பை பற்றி சொல்கிறேன். அதனுள் அமைந்துள்ள 12 தூண்களும் மெய்கண்டார் அருளியுள்ள சிவஞான போதத்தின் 12 சூத்திரங்களை குறிக்கின்றன. அது மட்டுமின்றி அன்பர்களே, உள்ளேயுள்ள அதிஷ்டான பீடத்துக்கு நடுவே 4 மண்டபம் ஒன்று இருக்கிறது. அதுதான் ஜோதி ஞான பீடம். அப்பீடத்துக்கு 4 படிகள் இருக்கின்றன. இறைவனை அடைவதற்கு 4 படிகள் அவசியமாகிறது. அவை சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்பன. அந்த 4 படிகளாக ஜோதி ஞான பீடத்திற்கு 4 படிகள் இருக்கின்றன. இந்த சரியை வழியாக கிரியை செய்து யோகம் அடைந்து ஞானத்தை பெறும் பொழுது அருட்பெரும் ஜோதியின் சமீபம் செல்லலாம். அந்த ஜோதி ஞான பீடத்தின் மீதும் 4 தூண்கள் இருக்கின்றன. அவை என்ன தெரியுமா? ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம் என்னும் ஞானவாதங்களாகும். சைவ சித்தாந்தம் படித்தவர்களுக்கு, உண்மையாக நல்லாசிரியர்களுக்கு, சைவ சித்தாந்தம் படித்தவர்களுக்கு இந்த சரியை கிரியை யோகத்திலே 16 உண்டு என்பது தெரிந்திருக்கும். அதாவது சரியையில் கிரியை அது கூட வரும். இங்கே வள்ளல் பெருமான் அதற்கு கூறக்கூடிய
இரண்டாவது 4 படிகள் ஞானத்தில் சரியை செய்து, ஞானத்தில் கிரியை செய்து, ஞானத்தில் யோகம் செய்து, ஞானத்தில் ஞானம் பெறும் ஆன்மாக்கள் அந்த வடதிசையில் இருக்கும் ஓங்கார வளைவுக்கு நடுவில் உள்ள ஞான வெளியில் எழுந்தருளியுள்ள அருட்பெரும் ஜோதியை தரிசிக்கலாம் என்று கூறிய வள்ளல் பெருமான், என் அருட்பெரும் ஜோதி என் ஆருயிர் கலந்து ஆடுகின்ற ஜோதி என்று தொடங்கி அருட்பெரும் ஜோதி என் ஆருயிரில் கலந்து ஆடுகின்ற அருட்பெரும் ஜோதி, என் அன்பிற் கலந்து அறிவாய் விளங்கும் அருட்பெரும் ஜோதி, எல்லார் அமுதாகி என் உள் அன்னிக்கின்ற அருட்பெரும் ஜோதி, நின் ஆசை ஒன்றே என்னுள் ஆர்க்கின்றதே அருட்பெரும் ஜோதி என்ற வள்ளல் பெருமான் பாட அங்கே அமைதியாக எல்லோரும் கண்கலங்க நிற்கின்றார்கள். ஆகா, சாமியில் சைவ சித்தாந்தத்தின் வடிவையே இங்கே கோயிலாக அமைத்திருக்கின்றால் அதற்கான ஆசியை வழங்கிய நடராஜ பெருமானின் கருணைதான் என்னே என்று இருக்கிறார்கள். அதற்கடுத்து வள்ளல் பெருமான் அமைதியாக அனைவரையும் பார்க்கிறார். நாம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகிய மலர்ந்த மலச்சுடராகிய ஒளிவளர் விளக்காகிய மாசற்ற ஜோதி ஆகிய இறைவனை, அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை மறைத்துக் கொண்டிருக்கும் தத்துவங்கள் 7. அந்த 7 தத்துவங்களும் இங்கே 7 திரைகளாக உருவாக்கப்பட்டிருக்கின்றன என்றார். சான்றோர்கள் திகைத்து போனார்கள். ஆகா என்றார்கள். வள்ளல் பெருமான் அமைதியாக எல்லோரையும் பார்த்து, ஆண்டவனை ஆன்மாக்கள் காண ஒட்டாமல் மறைத்திருப்பவை மாய சக்திகள் 7. அந்த 7 மாயா சக்திகள் தான் இங்கே 7 திரைகளாக தொங்கவிடப்பட்டிருக்கின்றன. இந்த 7 திரைகளும் 7 வண்ணங்கள் கொண்டவை. இதிலே அந்த 7 சக்திகளை பற்றி முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மாயசக்தி, கிரியாசக்தி, பராசக்தி, இச்சாசக்தி, ஞானசக்தி, ஆதிசக்தி, சிற்சக்தி என்னும் 7 தான் இந்த மாயா சக்திகள். இவை நம் சிவாலயங்களிலே சப்தமாதாக்கள் என்ற பெயரிலே 7 பெண் தெய்வங்களை வைத்து வழிபடும் முறை எல்லா ஆலயங்களிலும் இருக்கிறது. அந்த 7ம் வேறு வேறு பெயர்கள் இருந்தாலும் அவற்றின் செயல் மாயை, மாயாசக்தி மாயை உருவாக்குகிறது, கிரியாசக்தி செயல்களை உருவாக்குகிறது என்று கூறி, அதிலே இந்த 7 சக்திகளும் முறையே மாயாசக்திக்கு கருப்பு திரையாகவும், கிரியாசக்தி நீலத்திரையாகவும், பராசக்தி பச்சை திரையாகவும், இச்சாசக்தி சிகப்பு திரையாகவும், ஞானசக்தி பொன்மை திரையாகவும், ஆதிசக்தி வெண்திரையாகவும், சிற்சக்தி கலப்பு திரையாகவும் இங்கே இருக்கின்றன. ஆக இந்த 7 திரைகள் விளங்கியதும் பிரணவ வட்டத்தினுள் ஞான பீடத்தின் மீது விளங்கும் தனிப்பெரும் கருணையாம் அருட்பெருஞ்சோதியாரின் அற்புத காட்சியை நாம் காண முடியும் என்று கூறிய வள்ளல் பெருமான், கரவின் மாமாயை கரும் பெருந்திரையாள் அரைசெது மறைக்கும் அருட்பெரும் ஜோதி, பேரொரு நீல பெருந்துரையை பெருந்திரை அதனால் ஆர்வின் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி, பச்சை திரையால் பர வெளி அதனை அச்சுர மறைக்கும் அருட்பெரும் ஜோதி, செம்மை திரையால் சித்திருவெளியை அம்மையின் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி, பொன்மை திரையால் பொருளுரு வெளியை அண்மையின் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி, வெண்மை திரையால் மெய்ப்பதி வெளியை அண்மையின் மறைக்கும் அருட்பெரும் ஜோதி, கலப்பு திரையால் கருதனுபவங்களை அலைப்புற மறைக்கும் அருட்பெரும் ஜோதி, விடய நிலைகளை வெவ்வேறு திரைகளால் அடர்புற மறைக்கும் அருட்பெரும் ஜோதி, தத்துவ நிலைகளை
தனித்தனி திரையால் அத்திரம் வரைக்கும் அருட்பெரும் ஜோதி. திரைமறைப்பெல்லாம் தீர்த்தாங்காங்கே அரைசுரக் காட்டும் அருட்பெரும் ஜோதி. தோற்றமா மாயை தொடர்பறுத்தருளின் ஆற்றலை காட்டும் அருட்பெரும் ஜோதி என்று வள்ளல் பெருமான் தெளிவாக பாடுகின்றார். அப்படி பாடியதோடு இதோ இங்கிருக்கும் இந்த நிலைக்கண்ணாடி பார்த்தீர்கள் என்றால் இங்கே 6 அடி 9 அங்குல 4 அடி 2 அங்குல நிலையில் இங்கு கண்ணாடியை பதிக்கப்பட்டிருக்கிறது. அதில் பேரொளியாக பிரதிபலிப்பதே ஞான சபையில் இனி நாம் ஏற்றி நீங்கள் எல்லாம் தரிசிக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி தரிசனமாகும் என்று கூறியவர், இந்த கண்ணாடியை அடியேன் மேட்டுக்குப்பம் சித்தி வளாகத்திலே ஒரு மண்டலம் பூஜை செய்து இங்கே இறையருள் பெற்று நிறுவியிருக்கிறோம் என்றார். அது மட்டுமல்ல நண்பர்களே, அகண்டத்தின் ஒளி ஞானமாகிய அருட்பெருஞ்சோதி. நிலைக்கண்ணாடியானது நமது மனம். மனமாயையை 7 திரைகள் மறைத்திருக்கின்றன. பிற உயிர் பேணுதல், தம்முயிர் போல் பிற உயிர் பேணுதல், எல்லா உயிரிடத்தும் அன்பு காட்டல் என்று ஜீவகாருண்ய செய்து தோத்திர முதலான வழிபாடுகளால் மனமாகிய கருங்கல் பாறை கரைந்து உருக உருக இம்மாயை திரைகள் 7ம் ஒவ்வொன்றாக நீக்கப்பட்டு மனதானது தூய கண்ணாடி போல் விளங்கும். அதன் மூலம் ஞானமாகிய அருட்பெருஞ்சோதியின் தரிசனத்தை கண்டு பிறந்தால் தானே நாம் மறுபடியும் பிறப்பதற்கு பிறவா நிலையாகிய மரணமிலா பெருவாழ்வு பெறலாம் என்பது இதன் கருத்தாகும். திருமுறைகளையும் அடியேன் அருளிய அருட்பாக்களையும் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீரால் உடம்பு நனைந்து நனைந்து அருளவே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று அவனை அணைந்து ஏற்றும் நிலை நம்மெல்லாம் பெற வேண்டும். எனவே நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்தன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெடும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று அணைந்து வந்து அவனை ஏற்றதும் நாம் வம்மின் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டே புனைந்துரையேன் பொய்புகளேன் சத்தியம் சொல்கின்றேன் பொச்சபையில் சிற்றபையில் புகும் தருணம் இதுவே. சேரவாரம் ஜகத்தீரே, இதோ இந்த ஞான சபையிலே நாம் இந்த தைப்பூச நன்னாளிலே இறைவனை தரிசிப்போம் என்று கூறிய வள்ளல் பெருமான் அப்படியே சபையுள் செல்கிறார். 1872ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 25ஆம் நாள் அன்று, அதாவது பிரஜோத்பதி ஆண்டு தைத்திங்கள் 13ஆம் நாள் வியாழக்கிழமை அன்று பூசத் திருநாள். ஏறக்குறைய சுற்று வட்டாரம் எங்கும் இருந்த பல்வேறு அன்பர்கள் அங்கே திரண்டிருந்தார்கள். பார்வதிபுர மக்கள் வீடுகளை கழுவி மெழுகி தூய்மைப்படுத்தி முகப்பில் மாயிலை தோரணங்கள் கட்டி அவர்கள் மகிழ்ந்த காட்சிகளை கண்ட வண்ணம்
எழுந்தருளிய நம்பெருமான் காத்திருக்கிறார். மேற்கு அடிவானத்திலே சந்திரனும் கிழக்கடிவானத்தில் சூரியனும் சரியாக நேர் திசையில் இருக்கும் நிலையில் பொழுது விடுகின்ற நேரம் காலை 6:30. அப்படியே அங்கே சபையினிலிருந்து காண்டாமணி ஓசை ஒலிக்கத் தொடங்குகிறது. அதைத் தொடர்ந்து சபையை சுற்றி ஆங்காங்கே உள்ள மரங்களில் அமர்ந்திருந்த நாலாவித பதவிகளும் ஓங்கார ஒலிக்கு கதியாக பல்வேறு ஒலிகளை இனிமையாக எழுப்புகின்றன. அப்பொழுது சபையின் திருக்கதவும் திறக்கப்பட்டு மெதுவாக கருப்பு திரை விலகுகிறது. அப்பொழுது ஒரு ஓசை, யாரோ நண்பர் கூறுகிறார், மாயா சக்தி மறைகிறது என்று. அடுத்து நீலத்திரை விலகுகிறது, கிரியாசக்தி மறைகிறது, பச்சை திரை விலகுகிறது, பராசக்தி மறைகிறது, சிவப்பு திரை தெரிகிறது, சிவப்பு திரை விலகுகிறது, இச்சாசக்தி மறைகிறது, மஞ்சள் திரை விலகுகிறது, ஞான சக்தி மறைகின்றது, வெள்ளைத்திரை தெரிகிறது, ஆதிசக்தி மறைகிறது, கலப்பு திரை விலகுகிறது, சிற்சக்தி மறைகிறது. ஆகா, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று ஓங்கிய குரல் கேட்க அங்கே ஜோதி வடிவமாக அந்த ஞான விளக்கு ஆடல் அரசர் எழுந்தருளி அசைகிறார். உடனே அங்கிருந்த இவர் ஓதுவார், ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி வியோம ஜோதி ஏறு ஜோதி வீரு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதி நீதி வேதனே ஆடு நீடல் பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே பெரும் ஜோதி. எல்லோரும் அப்படியே நிறைவாக அமைதி அடைகிறார்கள். தொடர்ந்து தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லோரும் அமைதியாக கலந்து செல்கிறார்கள். வள்ளல் பெருமான் அமைதியாக சித்தி வளாகத்தை நோக்கி செல்கின்றார். அங்கே ஒரு மௌனமும் அமைதியும் நிலவுகிறது. அங்கே எல்லோரும் அமைதியாக அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது வேலாயுத முதலியார், யோகசாதன மந்த பெருமான் எப்பொழுது வருவாரோ தெரியவில்லையே என்று கவலையோடு இருக்கின்றார்கள். உடனே சரணாலயர் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் அருளிய திருப்பாசனங்கள் யாவும் விசேஷமானவை. முன்னைந்து திருமுறைகளும் சமயத்திற்குட்பட்ட சொரூபதோத்திரமாகவும், 6வது திருமுறை சமயாதீத பரவஸ்துக்களின் இலக்கணத்தை உள்ளடக்கி நிற்கும் தோத்திரப்பாக்களாகவும், அதிலே அத்திரை முன்புள்ள அருட்பெருஞ்சோதி அகவல் பாவானது
வள்ளல் பெருமானுக்கு அருள் தரிசனம் உண்டாகும் காலத்தில் அருள் செய்தது எனவும் உணரப்பெற்றேன் என்றார். உடனே சரணாலயர், அருமையாக சொன்னீர்கள் பெரும்புலவரே, வேதத்தில் ஸ்ரீருத்ரம் போல் அருட்பாவில் அருட்பெருஞ்சோதி அகவல் விளங்குகிறது. திருவருட்பாவை ஞான உடம்பாக கொண்டால் அதன் முகம் 6ஆம் திருமுறை. அதன்கண் உள்ள அருட்பெருஞ்சோதி அகவலானது கண்ணுக்குள் மணியாக திகழ்வது அருட்பெரும் ஜோதி என்னும் அந்த மகா மந்திரம் என்றார். உடனே பெரும்புலவர், ஆமாம் சரணாலயரே, வள்ளல் பெருமான் இங்கே சித்தி வளாகத்தில் எழுந்தருளியிருந்து அகத்திய சத்தியஞான சபையை கண்டு புறத்தேயும் உத்தரஞான சிதம்பரம் ஆகிய வடலூரில் அதனை கட்டி அகத்தேயும் புறத்தேயும் அருட்பெருஞ்சோதியை தரிசிக்க பெற்று அருட்பெருஞ்சோதி அனுபவம் கைவரப்பெற்று திளைத்த இந்த சமயத்தில்தான் பெருமான் அருட்பெருஞ்சோதி அகவலை பாடி அருளினார்கள் என்று கூற சரணாலயர் மேலும் சத்தியமான வார்த்தை. அதனால்தான் அது அளவாலும் பொருளாலும் பெருமையுடையதாக விளங்குகிறது. தோத்திரத்திற்கு தோத்திரமாகவும் சாத்திரத்துக்கு சாத்திரமாகவும் திகழ்கிறது. எங்கே கருணை இயற்கையின் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெரும் ஜோதி. கொல்லா நெறியே குருவருள் நெறி என்ற அந்த திருமந்திரத்தின் பேருண்மைகளை எல்லாம் இந்த அகவல் வெளிப்படுத்தி எளிமையாக பேசியுள்ளது. ஆக அருட்பெருஞ்சோதி என தொடங்கி அருட்பெருஞ்சோதி என முடியும் இந்த அகவலை ஒருவர் பொருளறியாது ஓதினாலும் அருட்பெருஞ்சோதி என்ற திவ்ய நாமத்தை 1000 முறைக்கு மேல் ஓதிய புண்ணியம் உண்டாகும் என்றார் சரணாலயர். உடனே பெரும்புலவர், சாம் சுவாமி, இது சத்தியமானது. அதுபோல் வள்ளல் சுவாமிகள் அருளிய சன்மார்க்க விண்ணப்பங்கள் குறித்தும் நாங்கள் அறிய விரும்புகிறோம் என்ற. உடனே சரணாலயர், சுத்த சன்மார்க்க சத்திய சிறுவிண்ணப்பம், சமரச சுத்த சன்மார்க்க சத்திய பெருவிண்ணப்பம், சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான விண்ணப்பம், சமரச சுத்த சன்மார்க்க சங்க சத்திய விண்ணப்பம், இப்படி 4 விண்ணப்பங்களை பெருமான் அருளியிருக்கிறார். இவற்றை சிறு விண்ணப்பம், பெருவிண்ணப்பம், ஞான விண்ணப்பம், சங்க விண்ணப்பம் என்று சுருக்கமாகவும் வள்ளல் பெருமான் அதற்கு உதவி தலைப்பிட்டுள்ளார். இவற்றிலே சிறுவிண்ணப்பத்தின் இறுதியில் பெருமான் தமது சன்மார்க்க லட்சியத்தை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரிடம் அருமையாக உரைக்கின்றார். அதிலே அவர் கூறுவார், எல்லாம் உடைய அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் ஆகியவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களும் வருணாசிரம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஜீவகாருண்யம் என்ற ஆண்மைநேய ஒருமைப்பாட்டுரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க தேவரீர் அருள் செய்ய வேண்டும். எல்லாமாகிய தனிப்பெரும் தலைமையாகிய ஒளிவடிவானே, மலர்ந்த மலர்ச்சுடரானே, மாசற்ற ஜோதியானே, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, தேவருடைய திருவருட்கருணைக்கு அடியேனுடைய வணக்கங்கள் வணக்கங்கள் என்று கூறினார் சரணாலயர். உடனே வேலாயுத முதலியார் மிகப்பெரிய சன்மார்க்க லட்சியத்தை பெருமான் அருட்சோதி ஆண்டவரிடம் எத்தனை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் விண்ணப்பித்திருக்கிறார் பார்த்தீர்களா என்றார்.
உடனே சரணாலயர், ஆமாம் புலவரே, இப்படி எத்தனையோ நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் பெருமானின் பருவுண்ணப்பத்திலும் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் தாம் பெற்றுக்கொண்ட பிறப்பு, தாம் கற்ற கல்வி, பாடிய பாடல்கள், பெற்ற அனுபவங்கள், சித்திகள் எல்லாம் பெருமான் சொல்லி இருக்கின்றார் என்று கூறியதோடு பக்கத்தில் இருந்த ஏடுகளை எடுத்து படிக்கின்றார். சுத்த சன்மார்க்க இலட்சிய சத்தியஞான கடவுளே, ஜீவர்களால் கணிதற்கு அறியப்படாத பெரிய உலகின் கண்ணே பேராசை, பெருங்கோபம், பெருமோகம், பெருமதம், பெருலோபம், பேரழுக்காறு, பேரகங்காரம், பெருவயிரம், பெருமடம், பெருமயக்கம் முதலிய பெருங்குற்றங்களே பெரும்பாலும் விளைவதற்கு உரிமையாகிய மற்ற இடங்களில் பிறப்பியாமல் குணங்களே பெரும்பாலும் விளைவிற்குரிய இவ்விடத்திலே உறுப்பிலே குறைபடாத உயிர் பிறப்பாகியும் மாநில பிறப்பில் என்னை பிறப்பித்தருடைய தேவரீர் அது பேரருட்கருணை பெருந்திறத்தை என்னென்று துதிப்பேன் என்ற வள்ளல் பெருமான் எல்லாமானவராயும் ஒன்றுமல்லாதவராயும் எல்லா அண்ட சராசரங்களையும் அகத்தும் புறத்தும் நிறைந்து விளங்குகின்ற தனிப்பெரும் பெருமை கடவுளே, குமார பருவத்திலே என்னை கல்வியில் பயிற்றும் ஆசிரியரை தராமல் தாங்களே என் ஆசிராக இருந்து எனக்கு தாங்கள் அருளிய கல்வியின் சிறப்பை உணர்கிறேன் என்றவர் தொடர்ந்து எக்காலத்தும் நாசமடையாத சுத்த தேகம், பிரணதேகம், ஞானதேகம் என்னும் சாகா கலானுபவ தேகங்களும் கர்மசித்தி, யோகசக்தி, ஞானசக்தி முதலிய எல்லா சித்திகளும் தமக்கு அருட்பெரும் ஜோதி அருளியதாகவும் வள்ளல் பெருமான் நிறைய செய்திகளை பெருவிண்ணப்பத்திலே கூறியிருக்கிறார் என்றார்கள். தொடர்ந்து வள்ளல் பெருமான் தியானத்தில் இருந்து அந்த ஓசை கேட்டு அமைதியாக பேரானந்தத்தோடு வேலாயுதம் வழியாக யான் பெற்ற இன்பம் பெருகவையை அகம் என்ற இலக்கணமாக திகழும் சுவாமிகள் வந்து கொண்டிருக்கிறார். சுவாமிகள் நமக்கு அளித்த இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம் என்னும் நான்கையும் நாம் வாழ்ந்து பெருவாழ்வு பெற வேண்டும் என்பதே அவருடைய நோக்கம். நாம் முயற்சிப்போம், மாறுங்கள். சுவாமிகள் வந்து விட்டார் என்று சரணாலயம் செல்கிறார். அவர் பின்னே வேலாயுத முதலியாரும் அமைதியாக செல்கிறார். நாமும் செல்வோம். நமச்சிவாய வாழ்க. எல்லாமல்ல என் தந்தை மேட்டூர் மீனாசோகமா பெருமானின் பேரருட்கருணையினால் எல்லோருக்கும் எல்லா நலன்களும் உண்டாகி எல்லோரும் ஜீவகாருண்யத்தோடு வாழ்ந்து சைவத்தின் 5 கடமைகளை செய்து சிறப்புடன் வாழ திருவர்களை சிந்தித்து வாழ்த்தி அமைகிறோம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம். கைலாஸ் கைலாஸ் என்ன லிங்கராஜுங்க ஐயா? சொல்லுங்கய்யா. காலையிலயே அவருக்கு மெசேஜ் கொடுத்து சொல்லிட்டுங்க ஐயா, இன்னைக்கு நீங்க 3 நாளா கேட்டிருக்கீங்க ஐயா, அதனால அவர் போன் பண்ணி பேசுறாங்க. இருக்காரு, அவர் ஏதோ வேலையா இருப்பாரு போல. சரி சரி. சுப்பிரமணியம் ஐயா, நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய் வாழ்கையா. இப்பதான் வரீங்களா? ஆமாங்க ஐயா. வந்து நம்ம ஒரு தடவை ஏற்கனவே உங்களுக்கு கேட்டுட்டேன் நான், இருந்தா கொஞ்சம் மறுபடியும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்ல, இந்த பொற்சபை, சிற்சபை, ஞான சபை அன்னைக்கு விளக்கம் எனக்கு சொன்னீங்க நீங்க. கொஞ்சம் மறுபடியும் சொல்ல முடியுங்களா ஐயா? அந்த யூடியூப்ல தம்பி அனுப்பிச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க. அதையும் இன்னைக்கு சத்தியஞானனுடைய கட்டிட அமைப்பை பற்றி இன்றைக்கு பேசியிருக்கேன். ஆமாங்க, நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டு நான் 8:40 தான் நான் போன எடுத்து நாளைக்கு கேட்டுறேன். அது கேளுங்க, அதுல நிறைய தெளிவு இருக்கும்.
சரிங்க. இன்னைக்கு இன்னைக்கு நான் அந்த முதல் 20 நிமிஷத்துல சொல்லிருக்கீங்களா நீங்க? நான் கடைசி இதுல தான் வந்தேன் நானு. முதல் 20 நிமிஷத்துல சொல்லியிருக்கேங்கய்யா. நான் கேட்டுறேங்க. அன்னைக்கு நான் முதல் ஆரம்பத்துல உங்களுக்கு கேட்டேன். பொற்சபைக்கு சிற்சபைக்கு எனக்கு விளக்கங்கள் கொடுத்தீங்க. அதையும் நான் நாளைக்கு கேட்டுறேன். சத்தியஞான சபையினுடைய முழு வடிவமைப்புமே சைவ சமயத்தினுடைய சித்தாந்த சாத்திரத்தையும் திருமுறைகள் சார்ந்துமே அமைக்கப்பட்டது. சரிங்க. அந்த சரியை கிரியை யோகம் ஞானத்தில் ஞானம் சரியை அப்படிலாம் நிறைய வரணும்ல சித்தாந்தத்தில். ஆமாங்கய்யா. அதை வச்சுதான் அந்த தூண்கள் எல்லாமே பிளான் பண்ணியிருக்காரு சாமி. சரிங்க. அந்த 14 ஜன்னல்கள் 14 சாத்திரங்கள். அந்த 5 படிகள் நமச்சிவாய மந்திரம். அந்த 4 படிகள் சரியை கிரியை யோகம் ஞானம். 2வது இருக்கிற 4 படி ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். அது மாதிரி எல்லாமே முழுக்க சைவத்துக்கு ஒரு சைவ சாத்திரங்களுக்கும் உருவம் கொடுத்திருக்காரு. சாத்திரங்களுக்கு கம்ப்ளீட்டா உருவம் கொடுத்திருக்காங்க. இப்படி போனா இந்த படிநிலைகளை போனால்தான் நான் அவரை அடைய முடியும். அத சொல்லாமல் சொன்னவரை மாதிரி சொல்லாமல் சொல்லி கட்டடத்தின் மூலம் காட்டியிருக்கார் வள்ளல்வர். ஆமாங்க. அது அந்த தாமரை போன்ற அமைப்பு நம் மனத்தாமரை கொடுக்குது. மனத்தாமரை அந்த விலங்கு அந்த சங்கிலி போட்டிருக்காங்க இல்லைங்க, அது எல்லாத்துக்குமே விளக்கம் இன்றைய பதிவுல இருக்குங்க. நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டீங்க. நாளைக்கு போட்டு கேட்டுறேன், நைட் போட்டு கேட்டுறேன். அது கேளுங்க. ஏன்னா கேட்டு இது இவ்வளவு பெரிய விஷயம் சொல்லுங்க. எங்கடா சைவத்தை தாண்டி வள்ளலார் புதுசா உருவாக்கிட்டாரு, நம்ம எல்லாம் கோயில் போடுறதே மறந்துட்டுமே. இது நியாயமான சன்மார்க்கிகள் கிட்ட சொல்லுங்க. சைவத்தை விட இவங்களா ஏதோ உயர்ந்த நிலையில சைவத்துக்குள்ள முழுமையா போறதுக்கான வழியை காட்டுல அங்க சரியில் கிரியையே ஒழுங்கா செய்யாத எங்க போய் சரியில் யோகம் சரியில் ஞானத்துக்கு போறது. இப்ப எப்படி ஞானத்தில் சரியை எப்படி இருக்கோ அது போல சரியில் சரியை, சரியில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம்னு வருது. நம்ம எல்லாம் இந்த சரியையில் யோகத்தை தான் இறைவனுடைய வழின்னு முட்டாள்தனமா நினைச்சிட்டு யோக மார்க்கத்துக்குள்ள நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. சரிங்க. அவ்வளவுதான். சரிங்க. நம்ம அங்க போய் நிக்கும் பொழுதுங்க லெப்ட் சைட்ல பொற்சபையும் ரைட் சைடு சிற்சபை இருக்கு, நடுவில் நம்ம ஜோதி ஞான சபை இருக்குங்க. அப்படிதானங்க? நீங்க அத அந்த பதிவுல மிக தெளிவா திருவுருள் கொடுத்து. ஏன்னா அந்த 3 வாயில்கள் எல்லாமே இச்சா ஞான கிரியா சக்திகள் தான் அந்த 3 வாயில். சரிங்க. அது மாதிரி நிறைய செய்திகளை பெருமான் கொடுத்திருக்காரு. நான் கேட்டுறேன். நான் உங்களுக்கு பேசுறேங்க அவங்ககிட்ட. சரி. தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. சொல்லுங்க ஐயா. அந்த திரையில மஞ்சளுக்கும் கோல்டு தங்க நிறத்துக்கும் உண்டான வித்தியாசம் என்ன? அது தங்கம் இல்லையே, மஞ்சள் திரை தான் இருக்கு, பொன்மண்ண திரை இல்லையே. கடைசியில இருக்கிறது மஞ்சளுங்களா? எது கடைசியில இருக்கிறது? எல்லா கலரும் சேர்ந்த திரை இல்லங்க ஐயா. அகத்துக்குள்ள நம்ம பார்த்தா சொல்றேன். தியானத்தின் போது சரியல் கிரி தான் சரிங்க. அதெல்லாம் ஒண்ணும் பார்க்க முடியாது. நீங்க செய்யற யோகம் எல்லாம் சரியல் யோகம். உடல் சார்ந்த யோகத்தினால் இறைவனை உணர முடியாது. அதுல தெளிவு பெறணும், அதுல ஞானம் போகணும். சரியில் ஞானம், அப்புறம் கிரியில். அது பெரிய படிநிலை. அது கண்டிப்பாங்க. ஆமா. மஞ்சள் திரை ஞான சக்தியே ஒரு திரையாக அறிவு குழப்பத்தை ஏற்படுத்தி இறைவனை தரிசிக்க கூடாது பண்ணிடும். பல சப்ஜெக்ட் சொல்ல கூட மனசு குழம்பிடுது இல்ல, அதுவா இதுவான்னு.
அதை கடந்து போகணும். அதை கடந்து போகல மஞ்சள் அடுத்து வெள்ளை திரை. அது ஆதிசக்தி கொஞ்சம் தன்னை உணர்ந்த நிலை இருக்கும். அதுக்கு பிறகு கலப்புத்துறை கற்றது மேற்சொன்ன ஏழு உண்மையா பொய்யான்னு குழப்புக்கு போய் அதுல மயங்க கூடாது. அப்புறம் தெளிவா இருந்தாதான் அந்த சிற்சக்தி தான் சித்தமாகிய சக்தி. சித்தம் குழப்பம் கூடாது, சித்தம் தெளிவடையணும். அதுக்குதான் ஏன்னா எல்லா எண்ணங்களும் போய் சித்தத்தில் ஒடுங்குது. அப்ப சித்தம் திரும்பி போனா பைத்தியம் தான் முடிக்கும். அதுல தெளிவடையும் பொழுது நமக்குள் இருக்கும் இறைவனையும் தரிசனம். ஒவ்வொரு திரையற இருக்கிறப்பையும் நம்ம அந்த தெளிவோட நம்ம அதை கடக்கணும். மாயசக்தி அது ஒரு திரை. எல்லாமே நமக்குள்ளதான் இருக்கு. விலக்கிட்டு ஆண்டவரை பார்க்கணும். சரிங்க. உடல் சார்ந்த தத்துவம் அது வேற லெவலா வள்ளல் பெருமான். சரி சரிங்க. சிலதெல்லாம் அனுபவத்தால் மட்டுமே அடைய முடியும், பயிற்சியால் அடைய முடியாது. வள்ளல் பெருமான் அதுக்காக வாழ்ந்திருக்காரு. தேடல் இவ்வளவு பெரிய தேடல். வெளியே தேடல, வெளியே ஒரு நிலையில நிறுத்திட்டாரு. அப்புறம் உள்ள அகத்துள் தேடல். படிநிலை கடந்து கடந்து நினைந்து நினைந்து நெக்கு ஏங்கி. அதான் சொல்றாருல அந்த 4 இது கற்றல். நீங்க படிச்சுட்டீங்க, அருட்பா திருமுறை எல்லாம் படிச்சுட்டீங்க. இது என்ன சப்ஜெக்ட், இத பத்தி என்னன்னு கேட்கணும். கேட்ட பிறகு இவங்க சொன்னது சரியானு சிந்திக்கணும். சிந்தித்த பிறகு ஒரு தெளிவு உண்டாகும். அந்த தெளிவு உண்டாக போதுதான் இந்த திரையில பற்றிய விளக்கம் நமக்குள் தெளிவு வரும். கண்டிப்பாங்க. அது மட்டுமே உணர முடியும். இல்ல உணர்த்தில் உணர்வேன். அவர் உணர்த்தினால்தான் உணர முடியும். எல்லாருடைய அப்பா அம்மாவும் துர்வாசகமும் மக்கள் மத்தியில உலகத்துல இல்ல, இந்த துர்வாசகத்தினுடைய மெய்ப்பொருளை உலகத்துக்கு கொண்டு சென்றதுக்கு ஒரு மகன் வேண்டனும் தவம் செய்யறாங்க. நம்ம அப்படியேதான் யாரும் தவம் பண்றது இல்ல. அதான பிரச்சனை. எல்லாரும் தெரியலீங்க. முதல்ல இங்க தவம்னா கண்ணு மூடி காட்டுல இருக்கிறதோ ரூமுக்குள்ள இருக்கிறதோ கிடையாது. நம்ம பாதியனங்கள் இவங்கெல்லாம் தீட்சை கொடுக்குறாங்க இல்லைங்களா மற்றவங்களுக்கு. அது யாருக்காவது கொடுத்தாங்களா? அவரு யாருக்கும் கொடுக்கலீங்க. ஆனா அணைச்சு கொண்டு இருந்தார். பெரும்புலவரையும் வேலூர் முதல்ல அவங்கள கூட வச்சுட்டு இருந்தார். வழியே அவர் யாருக்கும் தீட்சை கொடுக்கலீங்க இல்லையா? யாருக்கும் தீட்சை கொடுத்ததா வரலாறு கிடையாது. அதுதான் கேட்கிறேன். புதுசா மதுரையில அவர் பெற்று இருக்காரு. அவர் பெற்றாரு. அது அவர் யாருக்கும் கொடுக்கலீங்க இல்லைங்களா? அதான் இல்ல 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 அவரு இது ஞான தீட்சைங்க. அதுல நீங்க அவர் அகவெல்லாம் படிச்சு உங்களுக்குள்ளேயே தெளிவு ஏற்படும். அந்த படிக்கட்டு அதுக்கு பேரு ஞான தீட்சை. அதுல வந்துடும் வாசக தீட்சைன்னு வரும். இவனுங்க கொடுக்கல தீட்சை இல்லைங்க, அது சிவபூஜை. அது வேற. ஒருத்தர் ரொம்ப மனசிரமத்துல இருந்தாரு துபாயில. ரொம்ப வேதனையோட நான் சைவனா பிறகுதான் கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு ஒரு பதிவு போட்டிருந்தாரு. ஒன்னும் தீட்சை கவலைப்படாத, இவங்க கொடுக்கலாம் தீட்சை இல்ல, மானச தீட்சைன்னு ஒண்ணு இருக்கு. சரிங்க. மனதால் உன்னை நினைச்சு முத்து இங்க இருந்தே நீ பக்குவ நிலையில் இருக்கிறாய். நீ உன் குடும்பத்துக்காக கடல் கடந்து போய் சைவத்தின் கடமைகளை செய்யற. நாளையில இருந்து இந்த அளவு உடம்புல திருநீர் வச்சுக்க, சொக்கர் உனக்கு தீட்சை கொடுத்தாரு வச்சுக்க அப்படின்னு. சரிங்க. இதான் அவருக்கு ஆறுதலுக்கு சொல்ல போவ. அந்த ஐயா அடுத்த நாள்ல இருந்து அவர் வாழ்க்கையில அவரு திருநீலா அப்படி வைக்க அந்த புறத்துல அவளை அடைய முடியாதான். அப்புறம் ஐயா நீங்க சொன்ன பிறகு இந்த ஒரு மாதத்துல போன் பண்ணி கதறாரு. எனக்கு இத்தனை மனம் மாத்தம் அதுதான் நீ பத்தியா. இதுதான் எங்கேயோ இருக்கிற ஒரு ஆன்மா பக்குவனில் இருக்கிறது என்று உணர்ந்து இறைவன் எவனோ ஒரு கருவியின் மூலமாக
அவனை மனதால் தொட்டால் கூட அவன் ஞானம் பெறுவான். அது உனக்கு நிகழ்ந்துருச்சு. சந்தோஷமா நீங்க பிள்ளை குட்டிங்களை ஒழுங்கமா பாத்துக்க. அதே மாதிரி நீ சம்பாரிச்ச அனுப்பெல்லாம் உங்க வீட்டுல உருப்படியா சேமிக்க சொல்லு. வீடு கட்டுறேன் அது என்ன விரைவு பண்ணிட போறாங்க. எல்லாரையும் மாதம் நீ ஒரு 10,000 அனுப்புறியா, ஒரு 1 கிராம் தங்கமாவது வாங்கி வைக்க சொல்லு. தங்கம் ஏன்னா நீங்க பொன்வடிவான சிதம்பரத்து நாதருக்கு அடிமையா இருக்குள்ள உங்க வீட்டுல தங்கம் நிறைய இருக்கணும் இல்லையா? சொன்னேன். அவர் இது வரைக்கும் இந்த 15 மாசத்துல 15 கிராம் தங்கம் வாங்கிட்டாங்க. நன்றி, சந்தோஷம். வாங்கி வைக்க சொல்லியிருக்கேன். நகைய வாங்கல, அவரால் முடிச்சுதான் வாங்கிக்கிறேன். அவ்வளவுதான். இல்லைங்கய்யா, அவரு ரிட்டையர் ஆனா அவர் விருப்பப்படி வீடு கட்டலாம், எல்லாம் பண்ணலாம், பொருள் விரயமாகாது. அவன்னா வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க விற்க விட மாட்டாங்க. ஓ, அதனாலயா? தங்கத்தை விற்க விட்டுருவாங்களா என்ன? வந்த பிறகு வித்து வீடு கட்டிக்க சொல்ற ஒரு ஐடியா கொடுக்கலாம் இல்லைங்க நீங்க? அப்படிதான் கொடுத்துருக்கேன். சரிங்க சரிங்க. இப்பவே வீடு இருக்கான், சின்னதா இருக்கான். சரிங்க சரிங்க. அது ஒரு 25 லட்சம் ரூபாயில கட்டியிருக்காங்களாம் தோட்டத்துல. சரிங்க. பெரிய வீடு கட்டினா விவசாயத்துல மண்ணை மிதிக்க மனசு வராது, அதனால சின்ன வீட்டுல இருந்துக்கிட்டு ஒழுங்கா விவசாயத்தை பார்க்க சொல்லு. சரி சரி சரி. அவங்க நல்ல ஒரு அண்ணாவாட்டத்து 4 தங்கைகள், அக்கா, அண்ணன் எல்லாரும் பிள்ளைங்களையும் ஒரு பராமரிச்சு கரை சேர்றது. 35 தான் கல்யாணமே பண்ணி பாராட்டுக்கு இருக்க மாட்டேன். சரிங்க சரி. குடும்பத்துக்காக 10 வருஷமா அங்க உழைச்சிட்டு இருக்காங்க. சரிங்க சரிங்க. என் நண்பர்கள் நிறைய பேர் அப்ராட்ஸ் எல்லாம் போய் படிச்சுட்டு பணம் அனுப்புனா வீட்டுக்கு எல்லாம் இருக்கிறவங்க வீடு கட்டி பந்தா பண்ணி கடன் பண்ணி வச்சா அவங்க வரக்குள்ள மறுபடியும் இங்க வேலைக்கு போக வேண்டியிருக்கு. ஆமாங்க ஆமா. நீங்க அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து கஷ்டம் பட்டாங்க. இவங்களுக்கு அவங்க பொருளீட்டக்கூடிய அந்த துன்பம் தெரியாதுங்க. தெரியாது. சரி சரி. நிறைய பேர் கஷ்டம் இருக்காங்க, நிறைய பேர் தெரிய மாட்டேங்குதுங்க. மாசம் 10,000 வர்ற இடத்துல 50,000 வந்ததுன்னா பையன் நிறைய சம்பாதிக்கிறான். அவங்க நல்ல சோறு இல்லாத அந்த வெயில்ல 50 டிகிரி வெயில்ல அவன் செத்து சுண்ணாம்பு அவர்கள் இவங்களுக்கு புரியாது இல்லைங்க. புரியாது, இவங்க சுத்தமா புரியுது. அந்த காசு மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுது உங்களுக்கு வாங்குற காசு. ஆமாங்க. அதனால என்ன பண்ணிட்டேன்னா, உன்னுடைய உண்மையான சம்பளத்தை போய் இந்தியாவுக்கு யாருக்கும் சொல்லாத. இது வரைக்கும் சொன்னது சரி. இதே மாசம்னா அந்த நாட்டுல பவுன் வாங்கி வை, இந்தியாவில வாங்காத. அங்க இன்னும் சீப்பா தான் இருக்கு இல்லையா? அங்க கொஞ்சம் சீப்பா தான் இருக்கு. அங்க பியூர் கோல்டு காயின் கிடைக்குங்க. அப்படிங்களா? சரிங்க சரிங்க சரி. நம்ம நாட்டை விட அங்க இந்த காரே தங்கத்துல வைக்கிற அளவு வசதியான நாடு அது. சரிங்க சரிங்க. கொஞ்சம் ரீசனபிளாவும் இருக்கும், சிறந்த பொண்ணா இருக்கும் இல்லையா? ஆமாங்க ஆமாங்க. அதான் 8 கிராம் சேர்ந்து 8 கிராம் சேர்ந்துனா கொடுத்துட்டு ஒரு பவுனா தனியா எடுத்துக்க. பிஸ்கட் மாதிரி ஏதாவது கிடைச்சா வாங்கிக்க. 8 கிராமே தனியா காயினே வருது இல்லைங்க? 10 கிராம்ல வருதுங்க. 10 கிராம் வருதுங்க. 10 கிராம்ல தான் வருதுங்க. ஆமாங்க. அப்ப ஐயா நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா, சிதம்பரம் நடராஜரை தரிசிப்பவர்கள் அல்லது ஜோதியை தரிசிப்பவர் வீட்டில் தங்கம் நிறைந்திருக்குமா? நிறைந்து இருக்கணும். இருக்கணும். அப்பதான் உண்மையா கும்பிடுறாங்கன்னு அர்த்தம். சரிங்க சரிங்க. அப்படினாலும் ஒரு 1 கிராம் தங்கம் வாங்க கூட இருந்தாரு, மாசத்துக்கு நமக்கு வருமானம் கொடுக்கணும், இருந்தாலும் இது கும்பிடுங்க. நன்றிங்க நன்றிங்க. சந்தோஷம். முதல் பாதி நான் படிச்சுட்டு நாளைக்கு உங்களுக்கு கேக்குறேங்க. மிக்க நன்றிங்க. நல்லா இருங்க. எல்லாருக்கும் நமச்சிவாய வாழ்க. சிவாய வாழ்க ஐயா. எல்லாம் பவுன் வாங்கி மிச்சம் பண்ண பாருங்க. நன்றிங்க. அங்க ஒரு முத்து தங்கம் வாங்கிக்கிட்டு இருக்குது. சரிங்க. ஏன்னா வேற எப்படி சேமிச்சாலும் இது வித் ஜிஎஸ்டியோட தான் பில்லு தராங்க வாங்கக்குள்ள. ஆமா ஆமா. வாங்கினாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஜிஎஸ்டி போட்டுறாங்கய்யா. இல்ல அது வேற விஷயம். இருந்தாலும் வேல்யூ கூடுது இல்லைங்க. ஆமா. அதான் இப்பதான் இந்த கடந்த 3-4 மாசத்துல எங்கேயோ ஓடி 1,90,000 என்னமோ சொல்றாங்க ஓடி போயிடுச்சுங்க எங்கேயோ இருந்து. ஆமாங்க. அவரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 80,000 இருந்து அப்பப்ப பேமெண்ட் கிடைக்கிறப்பெல்லாம் ஒவ்வொரு கிராமம் வாங்கி 15 கிராம் வாங்கி தராட்டுறது.
பரவாயில்ல. எப்படி இருந்தாலும் நீங்க இன்னைக்கு 95 இருக்குதுங்க. ஒரு கிராமுக்கு 11,000 பில் போடுறான். சேமிப்பு தான், நல்ல சேமிப்பு தான். எப்படி பார்த்தாலும் ஒரு 15 லட்ச ரூபா மிச்சம் பண்ணிட்டாரு இல்லைங்கயா. உறுதியா உறுதியா உறுதியா. அதுதான் முக்கியம். நீங்க ஒசூருக்கு தான் நீங்க அடிக்கடி போயிட்டு வரீங்க இல்லைங்கயா உங்க இதுக்காக? நாளைக்கு கூட போறீங்கயா. எங்க மச்சன் அங்க ஒர்க் பண்றாருங்க, டென்னிஸ்குள்ள ஒர்க் பண்றாருங்க. அந்த தங்க கம்பெனி இருக்குல்ல டாட்டாவுக்கு. ஆமா ஆமாங்க. டென்னிஸ்க்குன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க, டைட்டன் ஒண்ணு வச்சிருக்காங்கய்யா. அதுல பர்ச்சேஸ் மேனேஜரா இருக்காருங்க அவரு. ஓ சரி சரிங்க. அந்த எங்க மிஸ்ஸஸ் சுடிய தம்பிங்க. ஓ சரி சரிங்க. நம்ம எங்கேயாவது தங்க வாங்கினோம்னா அவங்க ஒரு கூப்பன் வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு, ஸ்டாஃபுக்கு. அதுல ஒரு 10% 5% ஒரு கமிஷன் கொடுப்பாங்க. அவங்களுக்கு 20% கொடுக்குறாங்கய்யா. அந்த இதுல கூலியிலேயே சேதாரத்துல 20% கொடுக்குறாங்க அவங்க. ஓ சரி சரிங்க. ஸ்டாஃபுங்களுக்கு, அங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃபுங்களுக்கு கொடுக்குறாங்க. நம்ம அவங்க எங்க சொந்த மச்சன் தானே, அதனால வாங்குறதுக்கு வாங்கும்போது கேட்டா கொடுப்பாரு அவர். அவ்வளவுதான். சரி வாங்க. நீங்க இந்த இது சிதம்பரம் நடராஜர் தரிசிக்கிறவனுக்கும் ஜோதிதசம் உள்ள தங்க இருக்குன்னு சொல்லி கேட்கறது சந்தோஷமா இருக்குதுங்க. ஊருக்குள்ள இல்ல இருந்தாலும் கேட்கறது சந்தோஷமா இருக்குதுங்க. ஒன்னே வாங்க முடியாத எங்க போய் பொன்னம்பளவான அடையிறது. அப்படி சொல்றீங்களா நீங்க? சரிங்க சரிங்க சரிங்க. அதனால பொண்ணு வாங்குறீங்க நீங்க இப்போ. ஏன்னா விரயம் பண்ணாம இருந்தாதான் பவுன் வாங்க முடியும். ஆடம்பர வாங்கி போட்டா பவுன் வாங்க முடியும். சரிங்க சரிங்க இல்லைங்களா? உண்மைங்க உண்மைங்க உண்மைங்க. பின்பற்ற வேண்டிய ஒரு செய்திங்க. இனிமேல் பொண்ணை வாங்கியாவது பொன்னம்பளத்தை பாக்கலான்னு ஒரு ஆசை வருதுங்க. என் நண்பருடைய அம்மா நான் ஒரு வருஷமா பவுன் சேர்த்தி சிறிய திருமணிக்கு சின்னதா அழகா தங்கத்துல ஒரு கோயிலே செஞ்சிருப்பாங்க. அப்பா வீட்டுல வச்சிருக்காங்களா? கோயிலுக்குள்ள இருக்குங்களா? இல்ல வீட்டுல பூஜை ரூம். வீட்டுல சரிங்க சரிங்க சரி. தூண் வச்சு தங்கத்துல கூற போட்டிருக்காங்க. கேட்டா வெள்ளி அம்பளமும் பொன்னம்பளமும் எங்க வீட்டுல இருக்குதுங்க. ரொம்ப பரவாயில்ல, பெரிய விஷயம் தான். அப்படியே அவங்க நீங்க சொல்றத அது பல கோடிகளுக்கு மதிப்பா இருக்கும். நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா இல்ல, ஒரு வீடு தான் 1500 பவுன் இருந்த காலத்துல இருந்து 1 கிராம். அப்பா சரிங்க 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 சரி. சந்தோஷம் சந்தோஷங்க. பெண்கள் கொஞ்சம் நன்றி. சரிங்க சரிங்க. முயற்சி பண்ணி